சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையின் வழியாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையிலேயே எது தீட்டாக இருக்கிறது என்று சொன்னால், மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பேராசை, பொறாமை, கொலை செய்ய வேண்டிய என்ற எண்ணம், பழி வாங்கக்கூடிய எண்ணம், திருட்டுத்தனம், இன்னும் பலவிதமான தீய எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்திலிருந்து வருகிறது. இவைதான் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் தீட்டை ஏற்படுத்துமே தவிர வேறு எதுவும் மனிதனுடைய வாழ்க்கையிலே தீட்டை ஏற்படுத்தாது என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத் தருகின்றார். எனவே நம்முடைய உள்ளத்திலிருந்து சடங்குகள், சாதி வரி இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இயேசு விரும்பக்கூடிய அன்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம், விட்டு கொடுத்தல், பிறரை மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நல்ல பண்புகள் நம்முடைய இதயத்திலிருந்தும் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வருகின்ற பொழுது அது சமுதாயத்திலே வளர்ச்சியை நோக்கியும் பிறருக்கு மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் எல்லாருடைய வாழ்விற்கும் நிறைவான அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். எனவே நம்முடைய உள்ளத்தை நான் தூய்மையாக வைத்திருந்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதன் வழியாக குடும்பமும் சமுதாயம் இந்த உலகம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.